Hello guys, welcome back to my channel. நான் தான் உமர். நான் வந்து இந்த ட்ராவலிங் வீடியோ மோட்டோலாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே பைக்குங்க ரிவ்யூலாம் பண்ணின்னு இருப்பேன். ஸோ வீடியோவுக்கு புதுசாக யாராவது பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான ஆலில் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்மெட் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, மைக் செட்டப், அப்புறமா கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிஜே ஓஸ்மோ கேமரா வாங்கினேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து இந்த மைக் அடாப்டர் செட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு மட்டும் செட் பண்ணாமல் அடாப்டர் செட் பண்ணாமல் அப்படியே மைக் மட்டும் செட் பண்ணி லாக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து மைக்கு வாய்ஸ் வந்து கிளியராக வரல. ஸோ அந்த இதில் என்ன செஞ்சேன்னா கேமராவை ரிட்டன் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது தான் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் செட் பண்ணோம், வாய்ஸ் கிளியரிட்டிக்கு மைக்கு. ஸோ அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து GoPro Hero 7 வாங்கினாங்க. ஸோ இதுதான் நம்ம கேமரா GoPro Hero 7. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதுதாங்க GoPro Hero 7 கேமரா. ஸோ இந்த இதுக்குள்ளே பாக்ஸில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மவுண்ட்டு, அந்த சார்ஜர் கேபிள், ஸோ அந்தமாரி திங்ஸ்லாம் வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து மோட்டோவ்ளாக் செட்டப் பண்ணுறது வந்து நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஹெல்மெட் வந்து எந்த இல்லை, நம்ம ஃப்ரண்ட் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் வந்து பெயிண்டிங்கில் இருக்குங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு, நம்ம போய் வாங்கினே வரல. ஸோ மவுண்ட் பார்த்திங்கன்னா இதுதாங்க. இது வந்து 3M டேப்பில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஸோ 3M டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணால் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா வந்து கீழே உயரத்துக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அதனால வந்து நான் எம்சில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் மோட்டோவ்ளாக் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் வாங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் இது மட்டும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஹெல்மெட்டில். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ஹேர் இது வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸட் தான். ஸோ எம்சில் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இதில் ஃபஸ்ட்டே. ஸோ இதை வந்து இப்படி தாங்க தனியாக வந்துருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோன்னா 3M டேப் வச்சு அதை கரெக்டாக சைடு இல்லாமல் பார்த்து அதுக்கப்புறமா வந்து எம்சில் ஃபில் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேமராவுக்கு என்ன மெயினாக வாங்கணும் பார்த்திங்கன்னா இது தாங்க GoPro மைக் அடாப்டர். ஸோ இந்த மைக் வந்து ஒரு 5,000 சம்திங் வந்து 47 நினைக்கிறேன். ஸோ இந்த மைக் அடாப்டர் வாங்கணும். மைக் அடாப்டர் கூட ரோடுன்ட்டு பிராண்டில் வந்து ஒரு அடாப்டர் வாங்கணும். ஸோ இந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த TRS TRRS அந்த இதெல்லாம் செட் ஆகுறது. ஸோ நம்ம வந்து அதனால் வந்து இந்த மைக் அடாப்டர் கூட இந்த ரோடு அடாப்டர் செட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு GoPro எடுத்துங்க. GoProவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஸ் வந்து பாக்ஸ்லேயே வந்த கேஸ் தான், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கேஸ் வாங்கலை. ஸோ இந்த கேஸை வந்து ஃபிட் பண்ணிட்டேங்க. நம்ம இந்த GoPro பாக்ஸ்லேயே இந்தமாரி மவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆங்கிள் வச்சுக்கிறதுக்காக நிறைய இந்தமாரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது ரிமூவ் பண்ணிட்டு இந்தமாரி கூட வச்சுக்கலாம். நிறைய இருக்குது, உங்களுக்கு எந்தமாரி ஆங்கிள் வேணுமோ நீங்கள் வச்சுங்க. இப்போ நான் சிம்பிளாக இதேமாரி வச்சுக்கிறேன், இது மட்டும் போதும். இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இதோட இதுதான் லாக் கீ. ஸோ நம்ம GoProவை இதில் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி டைட் பண்ணிக்கலாங்க. நம்ம பைக் ஓட்டுவோம் பார்த்திங்கன்னா அப்போ இந்த ஆர்சி டியூக் அந்தமாரி ஓட்டும்போது ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வச்சுட்டு வண்டியில் உட்காந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கப்புறமா பார்த்தா இங்கே ஒரு 3M டேப் போட்டு வச்சுக்கிறேன்ல. ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அடாப்டர் செட் பண்ணுறதுக்குங்க. ஸோ அடாப்டர் செட் பண்ணோம். ஸோ அடாப்டர் செட் பண்ணிடுறோம். அடாப்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடாப்டர் செட் பண்ணிட்டு இது வந்து நம்ம GoProவில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். GoPro வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ஸோ நம்ம இந்த இது மைக் அடாப்டர் போடுறதுனால இங்கே வந்து ஒரு சின்ன பின்ன மாதிரி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அது ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அவ்வளோதாங்க, ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் உள்ள மைக் செட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வயர் வந்து லென்த்தாக இருந்ததுன்னா சும்மா நீங்கள் வந்து உங்கள் உள்ள ஹெல்மெட்டில் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வச்சிங்க. இந்த மைக் வந்து பின் வந்து நம்ம ரோட் மைக்கில் செட் பண்ண வேண்டியது தாங்க. ஸோ இது தாங்க நம்ம செட்டப். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா GoProவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த
பேட்ரி அடாப்டர். ஸோ பேட்ரி அம்மா ஒன் பேட்ரி அடிஷ்னலாக வாங்கிக்கிறேன். ஸோ இது ஒரு 5000 சம்திங் ஏதோ வந்தது. ஸோ இது வாங்கினேன். இது கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய மவுண்ட்லாம் வாங்கினேங்க. ஸோ இந்த மவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. மைக்கு பார்த்திங்கன்னா மைக் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து மோனோ மைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மோனோ நீங்கள் அது சிம்பிளாக ஒரு 200 150 அந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை வந்து நம்ம ஓட்டி பார்த்து மைக்கு எப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு வந்து செட்டப் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ மைக் செட்டப் பண்ணுறோம், கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ ஆங்கிள்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாய்ஸ் எப்படி வருதுன்னு சரியாக தெரில. ஸோ வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு வந்துக்கிறேன், உங்களுக்கும் காட்டணும். ஸோ அதனால் வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70 அப்படி தான் போயின்னுக்கிறேன். ஸோ 70ல் போகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சரியாக தெரில. இப்போ 100 லாக் பண்ணுறேன். ஸோ 100லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா கேட்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சரியாக தெரில. வாய்ஸு கிளியராக தான் இருக்கும், ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் 120 லாக் பண்ணிக்கிறேன். ஸோ 120லேயும் நம்மளுக்கு கிளியராக தான் கேட்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. வேறு என்ன, மைக் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 80ல் அந்தமாரி ஓட்டுறோமா, 80லேயும் நம்மளுக்கு வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்குது கைஸ். ஸோ இதுதான் நம்ம மோட்டோலாக் செட்டப்பு. ஸோ இப்போ மைக்கு அந்த அடாப்டர் பின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், நம்ம மைக் ஃபிட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக இப்போ வாய்ஸும் கிளியராக வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே ஒரு யூட்டன் போட்டு ஒரு ஸ்ட்ரெச்சு லைட்டாக ஓட்டி பார்க்கலாமா. ரொம்ப நாள் ஆகுதுங்க வண்டி ஓட்டி. ஸோ மழை பெய்யுதுங்களா, ட்ரிப்பும் வந்து நம்மளால் எங்கேயுமே சரியாக பண்ண முடியல, அது வேறு தொல்லையாகுது. ஸோ இது வந்து 120 சூப்பர். 130 நல்லா தாங்க போகுது. 130ல் கூட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு தான் தெரில. போதுங்க, ரொம்ப ஓட்ட வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 130லேயும் வாய்ஸ் வந்து கிளியராக தான் கேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, பார்ப்போம். ஏன்னா மைக்கில் வந்து அந்த ஸ்பான்ச்சு வந்து நம்மளது மிஸ் ஆகிட்டுக்குதுங்க. ஸோ இப்போ தான் நான் அதை வந்து கவனித்தேன். ஸோ ஸ்பான்ச்சு பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேர் கேட்கும், ஹேர் சவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு தெரில, நானே போய் செக் பண்ணால் தான் எனக்கே தெரியும் போல். ஸோ வேறு மைக் தாங்க ஆர்டர் பண்ணிக்கிறேன். இன்னொரு மைக்கோட பட்ஸை வந்து போட்டு பார்த்தேன். ஸோ அந்த ஸ்பான்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் ஆகலை, அதனால வந்து வேறையே புக் பண்ணிக்கிறேன் ஆன்லைனில். ஸோ இதே சேம் பிராண்ட் மைக்கே புக் பண்ணிட்டேங்க. ஸோ அது வந்துட்டுனா நம்மளுக்கு வந்து அது தாங்க ஃபிக்ஸ் பண்ண புரியும். அதுக்குள்ளே நம்ம ஹெல்மெட்டும் வந்துடும். ஸோ அந்த ஹெல்மெட்லேயே ஃபுல்லாக அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதுலேயே நம்மளோட செட்டப் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ ஃபைனலுக்கு வந்தாயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Motovlog 96க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மழை பெஞ்சுன்னுக்கிறதுனால எங்கேயும் ட்ரிப்பு வந்து சரியாக பண்ண முடில. ஸோ நம்ம வந்து அதுக்காக ஒரு பிளான் வச்சுக்கிறேன். ஸோ மழையில் எங்கேயும் வெளில போகலன்னா நம்ம வீட்டிலேருந்து லாக் பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் டாப் 10 பிளேஸை வந்து சூஸ் பண்ணி அந்த டாப் 10 பிளேஸை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ
ஸோ மோட்டோ vlog பண்ணும்போதே யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணால் இன்னும் காமெடியாக இருக்கும் போல். ஸோ அது இன்னும் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. ஒரு வேளை மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ட்ரிப்பு கிளம்பிடுவோம். ஸோ மழை பெஞ்சுன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்தமாரி vlog தாங்க பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வெயிட்டாக வந்துன்னு இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு புது காடி வந்துக்குது இல்லை. ஸோ அந்த காடியை தான் போய் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.